ரொம்ப பக்கம்தான் நிழல் நிக்குதே நிக்குதே, உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாதை உண்டாகும் நிக்காம. வீல் சேர்ல ஒரு நாள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? கண்ணோரோ ஏன் கண்ணீரு நிக்காம, பார்க்கும் போதே ஒரு மாதிரி கண் கலங்குதில்ல. அன்பால நீ கை சேரு கை சேரு. என்னுடைய வேலைகள் எல்லாத்தையும் நானே செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ற மனைவி, ஒன்னால எல்லாம் முடியும்னு கூடவே உற்ற துணையாய் நிற்கக்கூடிய கணவர். சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, சரிட்டு மேடையெல்லாம் கழுவி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திர கூடையெல்லாம் எடுத்து இந்த பக்கம் இருக்கிற கட்டில எடுத்து வச்சாச்சு. இன்னைக்கு ஒரு வேலைக்கு இரு வேலை தான். மேடையெல்லாம் வந்து தொடச்சுதான் விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில பார்த்தா டீயும் பொங்கி ஊத்திருச்சு, சோறு வடிக்கும் போது கஞ்சியும் பொங்கி ஊத்திருச்சு. சரி எல்லாம் அடுப்பே நாரி போயிருச்சு, சரி இதெல்லாம் தொடச்சா வேலைக்கு ஆகாதுடா அப்படின்னு சொல்லிட்டு 2 சொம்பு தண்ணியை ஊத்தி கடகடன்னு அடிச்சு விட்டாச்சுங்க. இந்த விளக்கமாறு வந்து கிச்சன் மேடைக்குன்னு தனியா தான் வந்து வச்சிருக்கேன். ஏன்னா என்னால கையெல்லாம் எட்ட முடியாது, எனக்கு தகுந்தப்பல குட்டியா விளக்கமாறு வந்து கட் பண்ணி எங்க வீட்டுக்கார வந்து கொடுத்திருக்காரு. அதனால அது வந்து கிச்சன் மேடைக்குன்னு மட்டும் தனியா வந்து வச்சிருக்கேன். மேடையெல்லாம் கழுவி விட்டதுக்கு அப்புறமா குப்பையெல்லாம் வந்து அள்ளியாச்சு, வீடெல்லாம் கூட்டிட்டு குப்பையை அள்ளிட்டேன். அந்த குப்பை அள்ளுற மரத்தை வந்து மடியில தான் வந்து வச்சுக்குவேன். எந்த பொருள் எதுனாலும் சேஃப்டியா எடுத்துட்டு போயிருவேன், அதெல்லாம் பழக்கமாயிருச்சு. இப்படி இறங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கீழே சர்க்கிள் இருக்கு, அப்ப வந்து கீழே கவிழ்ந்து விழுந்துரும். அப்ப இறங்கும் போது டக்குன்னு ஒரு கையில வந்து அந்த மரத்தை தூக்கிக்கிட்டு ஒரு கையில வந்து வீல் சேரை கண்ட்ரோல் பண்ணிக்குவேன். இப்படிதான் எல்லா வேலையுமே வந்து பண்ணுவேன். எனக்கு வந்து அப்படியே பழகி போயிருச்சு. எந்த பொருள் எடுத்துட்டு போனாலும் மடியில வச்சுதானே எடுத்துட்டு போகணும், அதை கரெக்டா அப்படியே மைனூட்டா வந்து எடுத்துட்டு போயிருவேன் கீழே சிந்தாம. அப்படிதான் ஒவ்வொரு வேலையும் வந்து பார்ப்பேன். அதுக்கப்புறம் உள் வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளி வேலைக்கு வந்தாச்சு. முன்னாடி எல்லாம் வந்து வெயில் வந்து இந்த இடத்துல இருந்துட்டே இருக்கும். இப்ப புங்கமரம் நல்லா வளர்ந்துருச்சு, நல்லா சூப்பரா துணியெல்லாம் துவச்சிட்டு எங்க வீட்டுக்கார்ட்ட கொடுத்தேன், காய போட்டாரு. அவரு மாட்டுக்கு தீனியெல்லாம் போட்டுட்டு நல்லா எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கவும் நல்லா கபகபன் பசி எடுத்துருச்சு. சரின்ட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டாச்சுங்க. இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சாதம் முருங்கைக்காய் சாம்பார். என்ன சாம்பாரா இருந்தாலுமே இந்த முருங்கைக்காய் சாம்பார் அடிச்சுக்க ஆளே இல்ல. 2 புடி சோறு வந்து அந்த முருங்கைக்காய் வாசத்துக்கே வேஸ்டா போகும். அப்புறம் வந்து தொட்டுக்க வந்து புடலங்காய் பொரியல் தான். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, மஞ்சள் வந்து காய வச்சிருந்தோம். சரி இன்னைக்கு அரைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அரைச்சிட்டு வந்துடுறேங்க அப்படின்னு. சரி பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொன்னாரு. இங்க பக்கத்துல இருக்கிற மிஷினுக்கு தான் நான் போயிட்டு வரேங்க அப்படின்னு. சரி நீயே போய் அரைச்சிட்டு வந்துரு அப்படின்னாரு. அவ்வளவுதான், இனிமேல் ஒன்னொன்னா நம்ம வேலையை நம்மளே பார்க்கணும், வெளியில போகணும். இந்த மாதிரி எல்லாம் எனக்கு வந்து என் வேலையை நானே செஞ்சுக்கணும் அப்படின்ற பல நாள் கனவு இப்ப ஒன்னொன்னா நிறைவேறுது. சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னாரு. இங்க இருக்கிற நான் கோயிலுக்கு போவேன், முனியப்பன் கோயில், அதுக்கு பக்கத்துல தாங்க இருக்க மிஷின், அங்க போய் அரைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டுட்டு மஞ்சள் எல்லாம் எடுத்துட்டு அரைக்கிறதுக்கு போயிட்டேங்க. அன்பும் காதலும் தன்னம்பிக்கையும் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையை 30 செகண்ட்ல பார்த்த மாதிரி இருக்க இந்த வீடியோவை மிஸ்ஸஸ் நேதாஜி கிருத்திகா அப்படின்றவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போஸ்ட் பண்ணிருக்காங்க. சாதாரணமா ஒரு வீட்ல பால் பொங்கிடுச்சுன்னா எப்படி அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி அதுக்கப்புறமா வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் மனைவிமார்கள் பார்ப்பாங்களோ, அதே மாதிரி இவங்களும் சமையல் வேலை, சுத்தம் பண்றது எல்லாத்தையுமே அந்த சின்ன வீல் சேர்ல பொருட்களை மடியில வச்சு எடுத்துட்டு போய் செய்யறாங்க. பார்த்து ஒவ்வொரு வேலையா செய்யக்கூடிய அவங்களுக்கு கணவன் எவ்வளவு சப்போர்ட்டா இருக்காங்க அப்படின்றதையும் இந்த வீடியோல சொல்லியிருக்காங்க. வீட்டு வேலை மட்டும் இல்லாம வெளி வேலையும் அவங்களே செய்யணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு பிரத்யேகமான வாகனத்திலையும் பயணம் செய்து போறாங்க. மஞ்சத்தூள் அரைக்கிறதும் நானே தான் அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலைகளை தானே செய்யக்கூடிய அந்த பெண்ணுக்கு நிச்சயமா நம்ம பாராட்டுகள் தெரிவிக்கலாம் இல்லையா? வீட்டு வேலைகள் மட்டும் இல்லாம இவங்க சுயமா சின்ன தொழில் ஒன்றும் செய்யறாங்க. இந்த வாழ்க்கையை பார்க்கும் போது நிச்சயமா நமக்குள்ளேயும் ஒரு தன்னம்பிக்கை பிறக்குள்ள. இது பற்றி அவங்களுடைய கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் வீடியோஸ்க்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை வழங்குவோர் பிருத்வி யுனிவர்ஸ், GT ஹாலிடேஸ் மற்றும் மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ்.